வணக்கம் மக்களே! ரொம்ப நாள் இருக்கும்ல நம்ம அமெரிக்க பங்குகள பற்றி செப்பரேட்டா டிஸ்கஸ் பண்ணி, பல நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அமெரிக்க பங்குகள பற்றி பேசுங்க. ரொம்ப நாள் ஆகுது. வீடியோ ஒண்ணு போடுங்க அப்டின்ட்டு தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதற்கான ஒரு நேரம் வந்திருக்கு. ஸோ போடணும் ஆசை தான். பட் போடுறதுக்கான நேரம் இல்ல. ஆனா அப்பப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, ரெகுலர் வீடியோல அமெரிக்க பங்குகளோட ஒரு சில அப்டேட்ட வந்து நம்ம கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் கம்ப்ளீட்டா மாரி ஒரு ஃப்ளோல வந்து போறது கிடையாது. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன். கொண்டு வரதுக்கு முயற்சிகள வந்து பண்றேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கூட வந்திருக்கு. சரியான ஒரு நேரத்துக்கு வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். அதுதான் NVIDIAவோட ரிசல்ட்டு. இந்த வீடியோல நம்ம NVIDIAவோட ரிசல்ட்ட பார்ப்போம். இந்த சிப் கம்பெனிஸ பற்றியும் பார்ப்போம். பல நண்பர்கள் சிப் கம்பெனிஸ் பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. சிப் கம்பெனிஸ பற்றி பேசுங்க அப்டின்ட்டு. இத பார்க்கும்போது கண்டிப்பா புரிதல் ஏற்படும். இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். சிப் கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய டேஞ்சர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்டின்ட்டு. திரும்ப வந்து உங்களுக்கு இந்த அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு புரிதல் ஏற்படும். இப்போதைக்கு பீக்ல இருக்கு. அடுத்த செக்டார நோக்கி போறது பெட்டர் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். இந்த கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ம நாஸ்டாக் பார்க்கும்போது இன்னைக்கு டேல ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. 1% வரைக்கான ஏற்றம் நாஸ்டாக்ல நடந்துட்டு இருக்கு. காரணம் NVIDIAவோட ரிசல்ட் கூட ஒரு காரணம் தான். NVIDIAவும் இன்னைக்கு டேல ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ரிசல்ட் நல்லா இருந்த காரணத்தினால இன்னைக்கு NVIDIA ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்திருக்கு. கரண்ட்டா ஒரு 7, 8% வரைக்கான ஒரு ஏற்றத்த பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த NVIDIA. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வெறும் ஷேர் பிரைஸ் மட்டும் இல்ல. உங்களுடைய ரிசல்ட் பார்க்கும்போதுமே சூப்பரா வந்து இருக்கு. உங்களுடைய ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, டபுள் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர்ல 100% பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓவராலா டேட்டா சென்டர் ரெவென்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா $89 பில்லியன் பார்த்தீங்கன்னா, ரெவென்யூவா ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. மற்றது இந்த கேமிங், GPU அதுக்கப்புறம் காருக்கு வருது. இதெல்லாம் நம்ம சேர்க்கும்போது ஒரு $7.2 பில்லியன் வரைக்கான ரெவென்யூவ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு 27% உயர்ந்திருக்கு. டேட்டா சென்டர் செக்மெண்ட் தானே ரொம்ப முக்கியம் NVIDIAக்கு. கிட்டத்தட்ட 117% வரைக்கான ஒரு வளர்ச்சிய பார்த்தீங்கன்னா, வருமானத்தில சந்திச்சிருக்கு. ஓவராலா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். டோட்டல் ரெவென்யூன்னு பார்க்கும்போது $96.2 பில்லியன் அனலிஸ்ட்டோட எஸ்டிமேட்ட பீட் பண்ண ஒரு ரெவென்யூவ இந்த காலாண்டு இந்த NVIDIA பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது $63.7 பில்லியன் வந்து இருக்கு. ஓவராலா நெட் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா $59.7 பில்லியன் கிட்ட நெட் ப்ராஃபிட்டா வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, NVIDIA டெலிவர் பண்ணியிருக்கு. போன காலாண்டோட கம்பேர் பண்ணும்போது உயர்ந்திருக்கு. மார்ஜின் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ NVIDIA டெலிவர் பண்ணியிருக்காங்க. சிம்பிளா நம்ம பேசியிருக்கோம். 2டே செக்மெண்ட்டு. ஒண்ணு டேட்டா சென்டர், அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கன்சியூமர் கிளவுட், கேமிங்கு, காருக்கு வர சிப்பு, ரோபோட்டிக் இந்த மாரி பல இத சொல்லலாம். 2 செக்மெண்ட் நல்ல ரெவென்யூ குரோத்த பண்ணியிருக்கு. டோட்டல் ரெவென்யூ பார்த்துருக்கோம். ப்ராஃபிட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். ரிசல்ட் பெட்டர் ரிசல்ட் நல்ல ரிசல்ட்ட போஸ்ட் பண்ணியிருக்கு NVIDIA அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது இங்க இருக்கக்கூடிய போட்டிகள் NVIDIAக்கு போட்டியா இப்ப Google, Amazon, Microsoft போன்ற நிறுவனங்கள் வந்து சிப்ப வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் சிலர்லாம் வந்து சிப்ப உருவாக்கிட்டாங்க. விக்கிறதுக்கான முயற்சியிலயும் இருக்காங்க. Amazon விக்குது அப்படின்னு கூட சொல்றாங்க. பட் என்னதான் இருந்தாலும் Amazon பார்த்தீங்கன்னா, NVIDIA கிட்ட இருந்து ஒரு 2 மில்லியன் சிப்பு வாங்க போறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. 2 மில்லியன் சிப்பு கிட்டத்தட்ட 20,00,000. எவ்வளோ பெரிய ஒரு கவுண்ட் அப்படிங்கிறத பாருங்க. Amazon ஆல்ரெடி சிப் இருக்கு. அன்னபூர்ணா நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட இருந்து சிப்ப வாங்குறாங்க. GB300 நான் நினைக்கிறேன். இத வந்து வாங்குறாங்க. இது NVIDIAவ பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி. பட் இது வந்து தொடர்ந்து நீடிக்குமா அப்படிங்கிறது தான் சந்தேகம். ஸோ இவங்களும் எல்லாம் வந்து உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது என்னைக்கா இருந்தாலும் ஒரு போட்டித்தன்மையா உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பட் இப்போ வரைக்கும் அவங்கள மேட்ச் பண்ண முடியல யாராலயும். அதனால தான் இவங்க கிட்ட இருந்து இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். இன்னும் இந்த செக்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் லீடரா இருக்காங்க. NVIDIAவோட ரிசல்ட்டு யாரு தாக்குதோ இல்லையோ AMDய போட்டு தாக்கியிருக்கு. ஏன்னா AMD பார்க்கும்போது NVIDIAவ வந்து நாங்க பெரிய அளவுக்கு நாங்க அவங்களுக்கு போட்டி குடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா, இப்போ வந்த ரிசல்ட்ட பார்த்துட்டு AMD வந்து இன்னைக்கு டேல கொஞ்சம் சறுக்கி இருக்கு. கிட்டத்தட்ட 1.5% வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. பட் சேம் டைம் Intel பார்க்கும்போது ஒரு 3% வரைக்கான ஒரு ஏற்றத்த இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணியிருக்கு. ஃபவுண்ட்ரி தான் முதுகெலும்பு. பலமுறை வந்து பேசியிருக்கோம். பட் இது எல்லாமே பார்க்கும்போது இப்போ நல்ல பீக்ல இருக்கு. இந்த பீக்ல நம்ம வாங்கணும்னா டெஃபினட்டா எதிர்பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு பிரச்சனைய சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னைக்காச்சும் ஒரு செய்தி வந்து பொத்துன்னு போட்டானுங்கன்னா, கண்டிப்பா எல்லாம் விழுகும். அதுக்காக
இதெல்லாம் தரமான கம்பெனிஸ் இல்ல அப்படின்ட்டு ஆகாது. ஸோ எல்லாம் தரமான கம்பெனிஸ் தான். பட் கீழ விழுந்ததுன்னா, கண்டிப்பா நமக்கு பொறுமை இருக்காது. நஷ்டத்த நம்ம பார்த்தோம்னா, கண்ணுலேருந்து ரத்த கண்ணீர் வந்துரும். அந்த அளவுக்கான ஒரு பயம் இங்க நமக்கு ஏற்படும். ஸோ அதனால இதற்கான டைம் முடிஞ்சுது. ஸோ இந்த டைமுக்கு மேல நம்ம போயிட்டு அந்த இடத்துல கதவ தட்டுனா, கதவ தொறக்க மாட்டான். "கெளம்புடா" அப்படின்னு சொல்லி நம்மள சொல்லிருவான். அந்த மாரியான ஒரு சூழ்நிலையில இருக்கோம். ஸோ இது பக்கம் நம்ம திரும்ப வேண்டாம். ஓகே. பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுட்டு வருவோம். ஏன்னா, அப்பதான் அடுத்த கட்ட வாய்ப்புகள் எங்கேயாச்சும் ஓப்பன் ஆகுமாங்கிறது நமக்கு தெரிய வரும். அண்ட் கரண்ட்டா இதோட நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். ஓகே. ஸோ இப்போ Amazon பார்த்தீங்கன்னா, சிப் தயாரிக்கிறான் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். இப்போ OpenAI வந்து ஒரு கிளைம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, NVIDIAவோட GB300 காட்டிலும் OpenAIயோட ஒரு சிப்பு. ஜலபுலா ஏதோ ஒரு பேரு. ஸோ ஜலபினோ அப்படிங்கிற மாரி கரெக்ட்டா சொல்றேனான்னு தெரியல. ஏதோ ஜலபுல ஜங் அப்படிங்கிற மாரி ஒரு பேர வச்சிருக்கான். இது வந்து Broadcomோட சேர்ந்து கூட்டமைப்புல கோ டெவலப்டு சிப் அப்படின்னு சொல்லலாம் ASIC. இந்த ASIC தான் அடுத்து ஒரு பெரிய ஒரு ஒரு ரெவல்யூஷனே ஏற்படுத்துங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லா கம்பெனிஸும் ஓனா வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. இதனால ஃபவுண்டரி பிசினஸ்க்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. அதனால தான் Intelல ஸ்டில் நான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன். வெறும் சிப் கம்பெனியா இருந்ததுன்னா, கண்டிப்பா பீக்ல வித்துட்டு கிளம்பிட்டே இருப்பேன். போகாததுக்கான ரீசன் ஸோ இந்த காரணத்தினால தான். ஓகே. இப்போ OpenAI என்ன கிளைம் பண்றாங்கன்னா, அவங்கள காட்டிலுமே நாங்க பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த வருடத்தோட எண்டுல வந்து அந்த சிப்ப அவங்களுடைய டேட்டா சென்டர் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து பொருத்த போறதாவும் ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. GB300 கூட கம்பேர் பண்ணும்போது 4 டைம்ஸ் ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுக்கிறதாவும் தகவல் கிடைச்சிருக்கு. இது எந்த இடத்துல குடுக்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு சிப்பும் இப்படி தான் வந்து கிளைம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இதோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ மேட்ச் பண்ணுமான்னு கேட்டா ரொம்ப டவுட் தான். இப்போதைக்கு இல்லன்னு நான் நினைக்கிறேன். NVIDIA தான் இந்த இடத்துல ஒரு ராஜாவா இருந்துட்டு வந்துட்டு இருக்கான். பட் எல்லாரும் வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க இப்படி பீட் பண்ணிட்டோம், அப்படி பீட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஸ்டில் NVIDIA கிங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். பட் போட்டித்தன்மை இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அடுத்தது இதுதாங்க பெரிய ஒரு விஷயமே. என்னன்னா, SpaceX கன்னா பின்னான்னு முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த வகையில ஒரு $100 பில்லியன் பார்த்தீங்கன்னா, முதலீடு பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட இந்த SpaceX வந்து பல ராக்கெட்ட ஒரே நாள்ல மேல செலுத்தக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டிய வந்து அமைக்க போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, இந்த SpaceX அண்ட் NVIDIA இவங்களோட ஒரு கூட்டமைப்புல சேட்டலைட்ல அதாவது வானத்துல வந்து இந்த டேட்டா சென்டர் அமைக்கிறதுக்கான ஒரு திட்டம் போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். கிட்டத்தட்ட இந்த பிளானும் அதுக்கான ஒரு பிளானா கூட வந்து இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 30 ஷிப் கிட்ட மேல அனுப்ப முடியும். அந்த மாரி பல விஷயங்கள வந்து சொல்றாங்க. பெரிய அளவுக்கான ஒரு முதலீடு இதன் மூலியமா பெரிய வேலைவாய்ப்பு உருவாகும் அப்படின்ட்டும் SpaceX வந்து கிளைம் பண்றாங்க. பட் இந்த டேட்டா சென்டர் வானத்துல அமைப்பது ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோன் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி Amazonன சேர்ந்தவங்க தான் யாரோ Microsoftஆ, Amazonனோ இதெல்லாம் சாத்தியம் இல்ல அப்படின்னு கூட வந்து பேசியிருந்தாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு. பட் இவங்க அத சாத்தியப்படுத்திட்டாங்கன்னா, SpaceX அண்ட் NVIDIAவோட பங்கு விலை எங்கேயோ போயிரும். அதுல மாற்று கருத்தே இல்ல. இப்ப என்ன ஒரு $140, $150 ட்ரேட் ஆகுமா இந்த SpaceX? அவ்வளோதான் நான் நெனைக்கிறேன். நான் செக் பண்ணல. ரொம்ப நாள் ஆச்சு இத செக் பண்ணி. ரீசென்ட்டா ஒரு $110, $100 கிட்ட வந்தது. இப்போ $140 கிட்ட கரெக்ட்டா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பார்ப்போம் நம்ம. இது மட்டுமே இதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு போகாது. ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில எங்கேயாச்சும் ஒரு சான்ஸ் ஏற்பட்டதுன்னா, அந்த சான்ஸ நம்ம கப்புன்னு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். எலான் மஸ்க்க நம்ம நம்பக்கூடாது. ஒரு ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா, எலான் மஸ்க் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாரியான ஒரு ஆளு. பண்ணி முடிச்சாலும் முடிச்சுருவான். மேபி முடிச்சானா, அது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வெற்றியா வந்து பார்க்கப்படும். பெரிய அளவுக்கு காஸ்ட்ட வந்து சேவ் பண்ண முடியும். இதன் மூலியமா ஒரு ஒரு நல்ல ஒரு வருமானத்த நிறுவனங்கள் குடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெறும் இவங்களுக்கு மட்டும் இல்லாம பல கம்பெனிஸ்க்கு ஸோ இந்த டேட்டா சென்டர வந்து ஒரு வானத்தில அமைக்கிறதுக்கான ஒரு விஷயத்த SpaceX நிறுவனம் பண்ணும். இது ஒரு பெரிய அளவுக்கான ஒரு ரெவென்யூவா இவங்களுக்கு மாறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இது பக்கம் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க SpaceX பக்கம். ஓகே. அதுக்காக நாளைக்கு வாங்கலாமா? இப்படி கேள்வி வரும். பட் நாளைக்கு வாங்குறதுக்கெல்லாம் சான்சஸ் இல்ல. வெயிட் பண்ணுவோம் SpaceXஅ பொறுத்தவரைக்கும். எந்த நிறுவனமா இருந்தாலும் வெயிட் பண்ணி உள்வாங்கி நல்ல ஒரு இடத்துல வாங்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் எங்க வாங்கினாலும் அமெரிக்க பங்குகள்ங்கிறது ரிஸ்க் அதிகமா இருக்கக்கூடிய இடம். ஏன்னா இப்ப நம்ம ஒரு $2ல வாங்குறோம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு $500, $1000 நம்ம முதலீடு பண்றோம். பட் அது $1க்கு போனாலும் 50% வரைக்கும் லாஸ் இருக்கு. அதனால எங்க வாங்குனாலும் ரிஸ்க் இருக்கு. பட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல இடத்துல வாங்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அந்த நேரம் ஓரளவாச்சும் நல்ல நேரமா இருக்கிற மாரியான ஒரு சூழ்நிலையில நம்ம வாங்குறதுக்கு யோசிப்போம். ஓகே. அதுதான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல இவ்வளோ தூரம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம். தொடர்ந்து ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வலியுறுத்திக்கிறேன். அடுத்தது
ஸோ இந்த சைனாக்காரன் வேற, இவன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு போட்டிய குடுத்துட்டு இருக்கான். என்னன்னா, இப்ப இந்த மூன் ஷாட். ஸோ இவன் வந்து மைக்ரோசாஃப்ட், அமேசான் கூடலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெவென்யூ, அதாவது இந்த ஏஐ மாடல ஸோ அவங்க யூஸ் பண்றதுக்கு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட்டோ, அமேசானோ, மைக்ரோசாஃப்ட்ன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ட்வின் அலிபாபாவோட அந்த ஏஐ டூல வந்து யூஸ் பண்றதாவும் தகவல் எல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இவன் ஒரு பக்கம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிய குடுத்துட்டு இருக்கான். வேகமான ஒரு வளர்ச்சிய அடைஞ்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஏஐய பொறுத்தவரைக்கும். ஸோ குறிப்பா முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. வெறும் ஏஐ வந்து ஏஐ மட்டும் இல்லாம பிசிக்கல் ஏஐலயும் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்றாங்க. சைனால இருக்கக்கூடிய பல கம்பெனி. ஸோ சைனா மார்க்கெட்ட பத்தி நம்ம பலமுறை பேசியிருக்கோம். ரொம்ப புகழ்றேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் தயவு செஞ்சு. ஸோ இந்த இடத்துல நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது HP பார்க்கும்போது Huawei கூட ஒரு டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில Huaweiக்கு என்ன பயன் கிடைக்க போகுதுன்னு தெரியல. பட் HP பார்க்கும்போது வைஃபையோட பேட்டன்ட்ட HP, அதாவது இந்த Huaweiயோட பேட்டன்ட்ட இவங்க வந்து அக்சஸ் பண்ண போறாங்க. மல்டி இயர் டீலா வந்து இது அமையுது. ஸோ Wi-Fi 7 பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப்க்கு கீழ HP வந்து அக்சஸ் பண்ணுவாங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். சைனால Huaweiவும் ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம். ஸோ இத பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து வந்து பார்ப்போம். சைனீஸ் கம்பெனிய பற்றி நம்ம கண்டிப்பா அப்பப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு தான். அதே மாரி சைனால இந்த ETF மூலியமாவும் ஏதாச்சும் ஒரு வேற நல்ல வழி இருக்கான்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கேன். டைரக்ட் ஸ்டாக்க வந்து நம்ம இங்க கண்டிப்பா பேச முடியாது. ஏன்னா சைனா கம்பெனி ஆல்வேஸ் ரிஸ்க். ஸோ ஏன்னா போட்ட காசு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுல நமக்கு சந்தேகமே வேண்டாம். ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு நீங்க குடுக்கக்கூடிய சப்போர்ட் தான் இன்னும் தொடர்ந்து என்ன உழைக்கிறதுக்கு உந்துதலா வந்து இருக்கும். ஏன்னா, ஸோ நீங்க ஒரு லைக்க போடுறது, ஸோ நல்ல ஒரு கமெண்ட்ஸ போடுறது, உங்க கேள்விகள நீங்க கேட்கறது, ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து வந்து நான் வீடியோ மேக் பண்றதுக்கு, குறிப்பா அமெரிக்கா மார்க்கெட்ட பத்தி மேக் பண்றதுக்கு ஆர்வத்த தூண்டும். முக்கியமா கேள்விகள கேளுங்க. ஜஸ்ட் இது வாங்கலாமா? இது விக்கலாமா? இந்த கேள்விய தவிர, ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கேளுங்க. இது நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண முடியாது. வாங்கலாமா? விக்கலாமா? அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல கேட்கறது மூலியமா, அதுக்கு என்னால பதிலளிக்க முடியாது. ஆனா, சந்தேகங்கள கேளுங்க. அது மேபி எனக்கும் தெரியாம இருக்கலாம். நானும் போய் தேடி படிப்பேன். ஸோ எனக்கும் ஒரு புரிதல் ஏற்படும். உங்களுக்கும் ஒரு புரிதல் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். உங்க மூலியமா பலருக்கும் ஒரு புரிதல் ஏற்பட்டதுன்னா ரொம்ப நல்லது தானே! ஸோ தொடர்ந்து கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கணும். அதே மாரி இந்த வீடியோக்கு மட்டும் லைக் போடுறதுக்கு மறந்துறாதீங்க. ஸோ நம்ம மத்த வீடியோஸ்க்கெல்லாம் கேட்கறதில்ல. ஏன்னா இங்க லைக் போடுறது மூலியமா இந்த வீடியோ பலரையும் சென்றடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது எனக்கு ஒரு உந்துதலாவும் இருக்குங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம குறிப்பிட்ட இடைவெளியில டிஸ்கஸ் பண்றதுக்கும் முயற்சி பண்ணுவோம். நீங்க குடுக்கக்கூடிய ஆதரவ பொறுத்து. ஓகே. ஸோ அடுத்த வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!